ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 16 அண்ட் 17 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடரில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 543 எவ்வளவு ஆக அதிகரிக்க வகை செய்யும் மசோதா நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. மக்களவை தொகுதிகளினுடைய எண்ணிக்கை 543 850 ஆக அதிகரிக்க வகை செய்யும் மசோதா நிறைவேற்ற திட்டமிடப்பட்டிருக்கு. இதற்கான சிறப்பு கூட்டம் பார்த்தோம்னா ஏப்ரல் 16, 17, 18 நடைபெற்றது. மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா 2023 கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ அதை அமல்படுத்துறதுக்கான மசோதா 131வது திருத்தம் 2026 கொண்டுட்டு அறிமுகம் செய்யறாங்க. இதுல வாக்கெடுப்புல நிறைவேறுச்சு அப்படின்னா அது சட்டமா கொண்டுட்டு வரப்பட்டு அமல்படுத்தப்படும். இதுல இந்த சிறப்பு கூட்டத்தொடர்ல என்னென்ன மசோதாக்கள்லாம் அறிமுகப்படுத்துறதுக்கு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மக்களவை இடங்கள் அதிகரிப்பு, மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துறதுக்கான மசோதா, தொகுதி மறுவரையறை மசோதா, யூனியன் பிரதேச சட்டங்கள் திருத்தம் 2026 இந்த மூன்று இதுவையும் சிறப்பு மசோதாவை கொண்டுட்டு சிறப்பு கூட்டம் நடைபெற்று அதுல வாக்கெடுப்பு நடத்துறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பீகாரின் துணை முதல்வர்கள் யார்? பிஜேந்திர பிரசாத் யாதவ் ஐக்கிய ஜனதா தளத்தை சேர்ந்தவர். அடுத்து விஜய்குமார் சௌத்ரி அப்படின்றவங்க 2 பேர் தான் துணை முதல்வர்களா இருக்காங்க. இந்த துணை முதல்வர்களை நியமனம் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர் சையத் அடா ஹஸ்னைன் அப்படின்றவர் நியமனம் பண்ணுவாரு. இவர் அமைச்சரவையினுடைய பரிந்துரைப்படி தான் நியமனம் பண்ணுவாரு. அடுத்து அரசு ஊழியர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் எந்தெந்த படிவம் மூலம் தபால் வாக்குகளை செலுத்தலாம்? அரசு ஊழியர்களா இருந்தா படிவம் 12 பயன்படுத்தி அவங்க தபால் வாக்கு செலுத்தலாம். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாங்கன்னா படிவம் 12 டி அப்படின்ற படிவத்தை யூஸ் பண்ணி அவங்க தபால் வாக்குகளை செலுத்தலாம். அரசு ஊழியர்களோட எண்ணிக்கை 3 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா 1.90 லட்சம் பேர் இருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தில் எந்த வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பின்படி மாநில அரசு அனுப்பும் 3 அதிகாரிகள் பட்டியலில் இருந்து தான் டிஜிபி தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தோடைய எந்த வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பின்படி மாநில அரசு அனுப்புற ஒரு 3 அதிகாரிகளினுடைய பட்டியலில் இருந்து தான் ஒருத்தரை டிஜிபியா தேர்வு செய்யணும் அப்படின்றத எந்த வழக்கில் சொல்லியிருக்காங்கன்னா பிரகாஷ் சிங் வழக்கில் சொல்லியிருக்காங்க. இப்போ தலைமை தேர்தல் ஆணையம் பார்த்தோம்னா நிரந்தர டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க நிரந்தர டிஜிபியா நியமனம் பண்ணக்கூடாது, அவங்க தற்காலிக அல்லது பொறுப்பு டிஜிபியா மட்டும்தான் நியமிக்க முடியும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. தேர்தல் முடியும் வரை அவரை பொறுப்பு டிஜிபியா மட்டும்தான் நியமிக்க முடியுமே தவிர நிரந்தர டிஜிபி இவர் தான் அப்படின்ட்டு நம்மளால நியமிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து குல்வி நாட்டி என்ற பாரம்பரிய நடனம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது? ஹிமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த நாட்டியம் தான் பார்த்தோம்னா பாரம்பரிய நடனம் தான் குல்வி நாட்டி அப்படின்ற பாரம்பரிய நடனம். அடுத்து மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்துவதற்காக அரசியல் சாசன திருத்தம் 131வது திருத்தம் மசோதா 2026, தொகுதி மறுவரையறை மசோதா 2026 ஆகியவற்றை எந்த அமைச்சர்கள் அறிமுகப்படுத்தினர் அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் தோல்வி அடைஞ்சிடுச்சு. ஆனால் இதெல்லாம் யார் அறிமுகப்படுத்தினாங்க, எதுக்காக கொண்டுட்டு வராங்க அப்படின்றத பற்றின மொத்த டீட்டெயிலும் தெரிஞ்சிருக்கணும். இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அதாவது சட்டத்தை மசோதாவாக கொண்டுட்டு வந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜுன் ராம் மேக்வா மத்திய சட்ட அமைச்சர். அவர் தான் இந்த மசோதாவை கொண்டுட்டு வந்திருக்காரு. யூனியன் பிரதேச சட்டங்கள் திருத்த மசோதா 2026 இதை கொண்டுட்டு வந்தது யாரு அப்படின்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அடுத்து புதிய ரயில்கள் அறிமுகம், நேர மேலாண்மை மற்றும் பயணிகளுக்கான கூடுதல் வசதி என அனைத்து பிரிவுகளிலும் கடந்த நிதியாண்டில் செயல்பாட்டு திறனில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்து முதலிடம் பிடித்துள்ள ரயில்வே மண்டலம் எது? தெற்கு ரயில்வே மண்டலம் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து 2026 ஆண்டுக்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருதுகளை பெற்றவர்கள் யார்? விட்டல் ராவ் அம்சன் குமார் அப்படின்றவங்க தான் பெற்றிருக்காங்க. முன்றில் இலக்கிய அமைப்பு சார்பில் 2018 ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 16 மா அரங்கநாதன் இலக்கிய விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அதன்படி மா அரங்கநாதன் இலக்கிய விருதுகளை பெற்றவங்க யாரு? 2026 ஆண்டுக்கான விருதுகளை பெற்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விட்டல் ராவ் அம்சன் குமார் அப்படின்றவங்க பெற்றிருக்காங்க. அடுத்து மாநிலங்களவை தலைவர், துணைத் தலைவர் இல்லாத நிலையில் எத்தனை பேர் கொண்ட வழிநடத்தும் குழு நியமனம் செய்யப்பட்டுள்ளது? அதாவது மாநிலங்களவைக்கு தலைவர், துணைத் தலைவர் இல்லாத நிலையில எத்தனை பேர் கொண்ட வழி நடத்தும் குழு நியமனம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6 பேர் கொண்ட குழு தான் நியமனம் செய்யப்பட்டிருக்கு. அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக எம்பி தம்பிதுரை, பாஜகவை சார்ந்தவங்க தினேஷ் சர்மா, பாங்னோன் கோன்யாக்,
கன்ஷியாம் திவாரி அப்படின்றவங்க பாஜகவை சேர்ந்தவங்க. பிஜு ஜனதா தள கட்சியை சேர்ந்த எம்பி சஸ்மித் பத்ரா அப்படின்றவங்க. காங்கிரஸ் எம்பி ஃபுலோதேவி நேதாம் அப்படின்றவங்க. இந்த 6 பேர் கொண்ட வழி நடத்தும் குழு தான் வந்து நியமனம் செய்யப்பட்டு வழி நடத்துகிறாங்க மாநிலங்களவையை. கேண்டிடேட்ஸ் போட்டியில் வாகை சூடிய முதல் இந்திய வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையை படைத்தவர் யார்? ஆர் வைஷாலி அப்படின்றவங்க தான் வந்து கேண்டிடேட்ஸ் போட்டியில் வாகை சூடிய முதல் இந்திய வீராங்கனை அப்படின்ற வரலாற்று சாதனையை படைச்சிருக்காங்க. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா சைப்ரஸ் நாட்டின் ஃபாவோஸ் நகரில் நடைபெற்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.